ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்க நச்சுன 4 டிப்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்கின்னோட வகைகள், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயில் ஸ்கின், வறண்ட சருமம், இதுக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கின்னோட டைப்ஸ் என்னென்ன, தென் அதுக்கெல்லாம் என்னென்ன பேக் போட்டால் நல்லாயிருக்கும், வீட்லேயே ரெடி பண்ணுற ஒரு வகையான ஜெல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தென் சென்சிட்டிவான ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் எல்லாமே கம்பைனாக இருக்க எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த ஜெல்லு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, வீட்டில் கிடைக்கிற ஒரு 5 பொருளை வச்சு இப்படி இருக்க ஸ்கின்னை வேறு விதமாக நம்ம ப்ரைட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கின்னோட வகைகள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஃபேஸை ட்ரையாக இருக்கிற ஃபேஸை நல்லா மாற்ற போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல். எந்த கம்பெனி ஆலோவேரா ஜெல் வேணாலும் வாங்கிக்கோங்க. தென் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். செகண்ட் ஒன் இஸ் ரோஸ் வாட்டருங்க. நாட்டு ரோஸ் வாங்கி வீட்டில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கடைகளில் நிறைய டைப் ஆஃப் ரோஸ் வாட்டர்ஸ் கிடைக்குதுங்க. தென் எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பிங்கிஷாக இருக்க மாதிரி ரோஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த ரோஸ் வாட்டரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 4 ட்ராப் மட்டும் எடுத்துக்கிறோம். தென் ஆலோவேரா ஜெல் ஒரு 3 ஸ்பூனு, இந்த ரோஸ் வாட்டர் ஒரு 3 சொட்டுகள். அடுத்து பார்த்திங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி மட்டும் தாங்க எடுக்க போகிறோம். நைட்டே அரிசியை ஊற வச்சுருவோம். தென் இது 24 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுருங்க. இந்த ஊற வச்ச அரிசியோட தண்ணி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் மக்களே. அடுத்து ஒன்றா இருக்க போது பார்த்திங்கன்னா, டர்மரிக், அதாவது மஞ்சள் தூள். நம்ம இந்த நாட்டு மஞ்சள் கிடைக்கும் இல்லையா, நம்ம பொங்கல் டைம்லலாம் வாங்குவோம் இல்லையா, இந்த மஞ்சள் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை கழுவிட்டு காய வச்சு பவுடராக நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் கடையில் கிடைக்கிற இந்த மஞ்சள் தூளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பொருள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல். இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஈரத்தன்மையை கொடுக்குங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், தெரியும். இதில் ஒரு கேப்சூல். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸ். நம்ம கேரட் ஜூஸ் குடித்தாலே க்ளோவாக இருப்போம். இப்போ பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபேஸ் எவ்வளோ பலன்னு ஜொலிக்க போகுதுன்னு பாருங்கள். கேரட் ஜூஸில் ஒரு 3 ஸ்பூனுங்க. இப்போ நமக்கு இருக்க ட்ரை, ஆயில், காம்பினேஷன் எந்த ஸ்கின் டைப்பாக வேணாலும் நீங்கள் இருங்க. இந்த பேக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக போடுங்க. உங்கள் ட்ரை காம்பினேஷன் ஸ்கின்னு பலன்னு எப்படி மாறுதுன்னு மட்டும் கமெண்டை பின் பண்ணி சொல்லுங்கள்.